என்ன மேடம், ஏதோ பலமான யோசனையில் இருக்கீங்க. ஆள் வந்தது கூட தெரியாம என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் சொல்லலாம்ல, சொன்னா நானும் கொஞ்சம் யோசிப்பேன்ல. பிரவீன், நீங்களா எப்போ வந்தீங்க? கவனிக்கல, ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன், அதான் சும்மாதான். ஆள் வந்தது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்னம்மா யோசனையில் இருக்க? சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன யோசனை உனக்கு? ஓ, என்னை பற்றி டூயட் எதுவும் பாடிக்கிட்டு இருந்தியா? அந்த நினைப்பில் தானே இருந்த. அதே உனக்கு ஆள் வர்றது கூட தெரியல. என்ன டூயட் பாடின? என்ன சாங்கு சொல்லு, என்ன ப்ளீஸு எல்லாத்தையும் சொல்லு, பாவல் கேட்போம். நீங்க வேற பிரவீன், டூயட் பாடுற பத்தி இது என்ன படமா நினைச்சோன்னு டூயட் பாடுறதுக்கு? அதெல்லாம் இல்லை, இது வேற ஒன்றை பத்தி ஒரு நானே சொல்லலையா? இல்லையே, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. எதை பற்றி கேட்குற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு தெரிஞ்சாதானே நீ சொன்னியா சொல்லலன்னு நான் சொல்ல முடியும். அது இல்லை பிரவீன், நான் அம்மா ஆக போகிறேன், நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லா இருக்குல்ல, குழந்தை வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. இன்னும் ஒரு 7 மாதம் தான் கூப்பிட்டோம். என்னடி சொல்கிற? நீ அம்மா நான் அப்பாவா? இன்னும் 7 மாசமா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. முதல்ல என்ன சொல்கிற? ஒழுங்கா தெளிவாக பேசு. என்ன பிரவீன் இது? நான் தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னமோ தமிழே தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷில் வேற சொல்லட்டுமா? பவி, நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. உண்மையை சொல்லி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? சும்மா என்னை வெறுப்பேற்றுக்கு தானே இப்படிலாம் பண்ணுற. அச்சோ, நிஜமா தான் பிரவீன். இதில் யாராச்சும் போய் சொல்லுவாங்கல்ல? நான் அம்மாவை போகிறேன், நீங்கள் அப்பாவை போறீங்க. இது உண்மைதான். இதில் என்ன இருக்குது? இன்னும் 7 மாதத்தில் ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. நல்லா கொஞ்சம் தூக்கி. ஆனால் எப்படி? நமக்குள்ளதான் எதுவுமே நடக்கலையே. நீ ஒரு முத்தம் கேட்டாலே 7 அடி தாண்டி ஓடுவேன். இதில் குழந்தைங்கிற என்னடி சொல்கிற? என் வயிறு கலக்குதுடி. ப்ளீஸ்டி, ஒழுங்காக சொல்லுடி. எனக்கே தெரியாமல் ஏதாச்சும் பண்ணிட்டேனா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. ஓ, சார் மேலே இப்போ அவ்வளோ நம்பிக்கையா? என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் உன் மேலே தான் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. எனக்கு எதையும் வாங்கி குடிச்சு கரெக்ட் பண்ணிட்டியா? ஆமாம் ஆமாம், அப்படியே மன்மத ராசா உங்களுக்கு ஏதாச்சும் மருந்தை கலக்கி கொடுத்து இவ்வளோ கரெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி பவி இது நடந்துச்சு? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீ சும்மா விளையாட்டு தானே பண்ணுற. இல்லை பிரவீன், நிஜமா தான் சொல்கிறேன். ப்ளீஸ் டி பவி, உண்மையை சொல்லிடுறீ. இல்லாதுன்னு வச்சுக்கவே நான் அழுதுருவேன். எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கவே என்னை தொலைச்சு கட்டிடும். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் உங்களையும் தொலைச்சி கட்ட போகிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் எல்லாருக்கும் தெரியும்பா. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா? என்ன சொல்கிற நீ? தலையும் புரியல வாலும் புரியல. உன்னை அடிச்சு வெதுப்ப போகிறேன் பாருவே. எதாக இருந்தாலும் சொல்கிற இருந்தால் ஒழுங்காக சொல்லு. உன்ட்ட வந்து காலையிலே பேசின பாரு, என்னை சொல்லணும். ஏ லூசு, நான் சொன்னது எங்கள் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை முறக்க போதா அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு குழந்தை பிறந்தா என்னைய அம்மா உங்களை அப்பான்னு தானே கூப்பிடும். ஏண்டி, சித்தி சித்தப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருக்கும்ல. இதில் அம்மா அப்பான்னு போட்டு இழுத்து எதுக்குடி? எனக்கு வயிற்ற கலக்கிடுச்சு கொஞ்ச நேரத்தில். எப்படிரா அது அப்படின்னு. அவ்வளோ பயம் இருக்கு. இன்னும் என்னடி பயம் இருக்காதா? ஈஸியாக கேட்டுட்டா பயம் இருக்கான்னு? இது என்ன சாதாரண விஷயமா? நீ வேற கொஞ்ச நேரத்தில் கொலையே நடுங்கி போச்சு. நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லி மனசை டென்ஷன் பண்ணிட்டேன். ஏன் மேடம் சித்தி சித்தப்பான்னு சொல்ல மாட்டீங்களோ? அப்பெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரவீன். சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் அப்படி கூப்பிட்டு பழகிட்டோமா. ஆனால் நாங்கள் பிள்ளைங்களே ஒரே மாதிரி தான் அம்மா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அப்படிலாம் கூப்பிட விடக்கூடாது. அதனால தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? தெரியும் நீங்கள் எப்படி தான் ஏதாச்சும் பேசுவீங்கன்னு. சும்மா சொல்லாமன்னு கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்த்தேன். நல்ல ஏத்திரத்தை வெறுப்ப நல்லா வருவ நீ. பரவாயில்ல, இதே மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்படி டெய்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்னை பீதியிலே வச்சுக்காத ஆத்தா. அதுக்கப்புறம் காலைல வந்து உன்னை பார்க்கவே மாட்டேன். நான் வாட்டுக்க தப்பிச்சும் பொழிச்சோம்னு ஓடி போயிடுவேன். ஆமாம் ஆமாம், ஓடுவியே, ஓட மாட்டியே. எங்க பிரீத்தியை காணோம்? நீ மட்டும் தனியாக நின்று யோசிச்சுட்டே இருக்க. பிரீத்தி எங்க? அவள் அண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்கிட்ட சொல்லிட்டு கூட போகல. காணுமேன்னு ஃபோன் பண்ணி அப்புறம் சொன்னேன். எங்கே கண்டுக்க கூட மாட்டிக்கிறா. அவளுந்தே இருக்கா பார்த்தியா? ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஆளை பார்க்க எனக்கு என்னன்னு கிளம்பிட்டேன். ஆனால் நீ நின்று இருக்கிய இங்கே வந்து தனியாக நின்று உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறக்க போதும் அதை பற்றி நீயே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் இன்னைக்கு 7 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் தானே. இருந்தாலும் அக்கா குழந்தைன்னா அது சூப்பராக இருக்கும்ல. சித்தி வளர்த்தா அப்படி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆயிருமே. நீ எப்படி போய் வளர்ப்ப? தூக்கி அந்த வளர்த்துக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்கு? தூக்கி அந்த வளர்த்தா அது கொஞ்சம் நாளாகும். 2 வருஷமாச்சும் ஆகும். அதுக்கு வேற ஐடியா இருக்குது. வேற ஐடியாவா என்ன? ஓ, எங்கள் அக்கா கூட்டியாந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் சொல்கிறீங்க, அப்படி தானே? சீ அப்படிலாம் இல்லை சொல்லலாம். நம்ம எதுக்கு அவங்க அக்கா குழந்தைய கொஞ்சணும்? நம்ம குழந்தைய கொஞ்சிடலாம்ல. அதுக்கு ஏற்பாடு பண்ண எப்படி? ரொம்ப ஆசை. இப்போ சொல்லும் போது மட்டும் அப்படியே பயந்த மாதிரி நடிச்சு. இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வரீங்க? இல்லடி, நீ சொல்கிற மாதிரி இல்லடி. கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. யார் நம்மளை திட்ட போகிறா? தைரியமாக இருக்கலாம். ஓ,
அப்படியா? சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். அப்போதைக்கு என்ன மூடு இருக்கோ அதான். என்னடி இப்படி புசுக்குன்னு சொல்லிவிட்ட? எவ்வளோ கனவு எவ்வளோ ஆசை வச்சிருக்கேன். இந்த விஷயத்துல நோ சொன்னீன்னு வச்சுக்கவே உடனே உனக்கு டைவர்ஸ் தான். டைவர்ஸ் கொடுத்துட்டு சார் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது, உடனே வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பார்த்து செட்டில் ஆக வேண்டியதான். அப்போ நான் என்ன பண்ணுறது? நீ அப்படியே எங்கள் வீட்டிலேயே வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என் கூடயே இருந்துக்க, சரியா? ஏன் நாங்கள் வேற கல்யாணம் பண்ணா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுடி, அதெல்லாம் தப்பு. காலகாலமாக என்ன இருக்குது, பசங்க தானே கல்யாணம் பண்ணுறாங்க. வேறு ரெண்டாவது கல்யாணம்னாலும் பொண்ணுங்களாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண மாட்டாங்க. அதனால நீ என்னை பார்த்துக்கிட்டே உன் காலத்தை தள்ளிடு. ஓ, கதை அப்படி போகுதா? கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, குறைச்சா சரியாக வந்துடும். குறைக்கிறேன், எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கிறேன். கல்யாணமா பண்ண தெரிய கல்யாணம்? டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போகும்போது கையை ஒடிச்சு எரிஞ்சா போடுவீங்களா கையெழுத்து? என்னடி இப்படி வைலன்ஸ் ஆகுற? சும்மா நம்ம பேசிக்கிட்டு தானே இருக்கோம், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உண்மையெல்லாம் நான் மாமா அப்படி செய்ய மாட்டேன். யாருக்கு தெரியும், மனசுல உள்ளதானே வார்த்தையா வருது. மனசுக்குள்ள இருக்கு இந்த எண்ணம்லாம். சப்போஸ் எனக்கு முடியாம போனாலும் இதே நிலைமை தானே, ஜாலியா வேற கல்யாணம் பண்ணிட்டு என்னை ஒரு ஓரத்துல டஸ்ட்பின் மாதிரி வச்சிருவீங்க. என்ன இப்போ இப்படி சொல்கிற? நான் விளையாட்டுக்கு சும்மா சொன்னேன், நீ என்ன இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க? விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் இப்படி பண்ணாத. உன்னை டஸ்ட்பின் மாதிரி வைப்பேனா? நான் ஏதோ காமெடிக்கு சொன்னேன், உன்னை வெறுப்பேற்றலான்னு. நீ என்னை வெறுப்பேற்றினில்ல, அதனால பண்ணேன். நீ என்ன இப்படி பேசுகிற? பவி, மனசில் உள்ளதையும் வார்த்தையில் வருமாம்ல. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறதெல்லாம் நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க. நான் போகிறேன் போ. உன்னை பார்க்க வந்தால் நீ எப்போ பார்த்தாலும் மூட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன பிரவீன் இப்படி கோச்சுக்கிறிய? நான் இப்போ விளையாடக்கூடாதா? நீங்கள் மட்டும் விளையாடு, நான் மட்டும் விளையாடக்கூடாதா? சும்மா நானே விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்கள்லாம் அப்படிலாம் போக மாட்டேன்னு தெரியும். போனாலும் நான் விட்டுருவேனா? அதெல்லாம் விட மாட்டேன். நீங்கள் செத்தாலுமே நான் அங்கேயும் வந்துடுவேன். ஏன்டி அங்கேயே நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதா? என் நிம்மதியாக கெடுக்குறதுன்னு அங்கேயே வந்துடுவியா? அப்போ என்னை கல்யாணம் பண்ணால் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. அதை தானே இன்டெரக்டாக சொல்கிறீங்க. இல்லை, எல்லார் வீட்லேயும் இப்படி தானே. கல்யாணம் ஆனாலே அது வேறு மாதிரி, லவ் பண்ணும்போது வேறு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அது வேறு மாதிரி இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. எல்லாரும் பசங்க எல்லாம் பொதுவாக சொல்கிறது தான். அதை வச்சு தான் நான் சொன்னேன். நான் என்ன வாழ்ந்தா பார்த்துருக்கேன், இல்லை போன ஜென்மத்தில் வாழ்ந்ததெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? லவ் பண்ணும்போது நல்லா இனிச்சு கிடக்கு, இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம்னா கசந்து கிடக்கு. லவ் பண்ணும்போது கேட்டால் மட்டும் எதாக இருந்தாலும் ஆசையை வாங்கி தெரியும். அது வேணுமா இது வேணுமா நாங்கள் கேட்காமலே வாங்கி கொடுக்குறீங்க. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டால் ராட்சசின்னு சொல்கிறது. எப்போ பாரு ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தானே பழக்கம் பண்ணுறீங்க. அது அப்படி தான் டி, லவ் பண்ணும்போது வாங்கி கொடுப்போம். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல, கலட்டி விடாமல். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே நம்ம கூட தானே இருக்க போகிற, எங்கே போக போகிற அப்படின்னு ஒரு அசால்ட்டு தான் எல்லாருக்கும் உள்ளதானே. இது சகஜம் தானே. நானும் அப்படிலாம் இருக்க மாட்டேப்பா. எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்கின்றேன். யார்கிட்டையும் நான் கேட்கவே மாட்டேன். அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? நான் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ மேடம் ஒரு பிளானில் தான் இருக்கீங்க. இப்போவே ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கீங்க. அதுபடியே நான் நடந்துக்கிறேன். என்னென்ன பிளான்னு ஒரு நோட்டு போட்டு வேணால் எழுதி வைங்க. அதை நான் ஃபாலோ பண்ணி இப்போலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். அப்போ தானே அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா புதுசாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே எங்கள் அப்பா மாதிரியே மாற வேண்டியது. எங்கள் அப்பாவும் அப்படி தான், அம்மா சொல்கிறதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். என் நிலைமை அதான் போல் தெரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பாவை நினைப்பேன், என்னடா இந்த மனுஷன் சொந்தமாக முடிவெடுக்க மாட்டேங்கிறா, அம்மா சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுறாருன்னு. ஆனால் இப்போ தான் புரியுது ஏன்னு. நானும் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். புரிஞ்சா சரி, புரிஞ்சு நடந்துக்கிட்டா பொழைச்சிக்கலாம். சரிங்க மேடம், வாங்க போகலாம். எங்கே போகிறது? பீட்டியும் இல்லை, எனக்கு போர் அடிக்குது. நான் இல்லை. வாடி, வெளியில் போயிட்டு வரலாம். உன்னை என்ன ஆஃபீஸ்க்குள்ளேயே கூப்பிட்டேன், வெளியில் போய் சுற்றிட்டு வரலாம். வா, பிரீத்தி இல்லைன்னா நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். வா, எனக்கு தான் போர் அடிக்குது. வெளியில் போகிறதுனா ஓகே, நான் வரேன். மற்றபடி இந்த வேலை பார்க்குறது இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிடாதே, எனக்கு மூடே இல்லை. ஆமாம், மேடம்க்கு என்னை வெறுப்பேற்றிருக்க மட்டும்தான் மூடு இருக்குது. அது என்னவோ தெரில, அப்படி ஏற்றும் போது நல்லா இருக்கு. நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ள அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கு. இருக்குண்டி, ஏன் இருக்காது உனக்கு? வா, இப்போ வெளியில் வரும்போது ஐஸ்கிரீம் கேட்பில்ல, அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு. உனக்கு ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன். வெளியில் போயிட்டு பச்சை தண்ணி கூட இல்லாமல் கூட்டிகிட்டு வரேன் பாரு. ஓ, ஒன்றுமே வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? எப்படி கூட்டிகிட்டு வரேன்னு பார்ப்போம். நான் அந்த கடையை விட்டு நகரவே மாட்டேன். என்னை பற்றி தெரியும்ல, பிடிவாங்க எப்படி பிடிப்போம்னு. எனக்கு ஒன்று வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். இன்னும் சின்ன பிள்ளையா, சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க. இப்போதான் சொன்னால் அம்மா போகிறோம்னா ஒரு அம்மா மாதிரி நடந்துக்க. இனிமேல் பிள்ளைகளுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் வந்துடும், பார்த்துக்கலாம். சரி வாங்க போகலாம். காசுலாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நான் கடைக்கிட்ட போய் கேட்கும்போது, அச்சோ பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேனே, நீ காசு இருந்தால் கொடுவே அப்படிலாம் கேட்குற வேலை என்கிட்ட வச்சுக்கவே கூடாது. எனக்கிட்ட காசு இல்லை. காசு இருந்தாலும் கொஞ்சமாக தான் இருக்குது. வாங்கி சாப்பிட்றதுக்கு நீங்கள் தான் வாங்கி தரணும். தள்ளின்னு சொன்னால் அப்புறம் நான் கத்த ஆரம்பிச்சிடுவேன்.
உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் வெறும் பர்ஸோட வர முடியுமா தாயி? எல்லாம் இருக்கு, வா போலாம். பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக என் வழிக்குதே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதி கொடுத்தாதே தேவையில்ல போல. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வாட்டுக்கு ஃபாலோ பண்ணிப்பீல்ல, எனக்கும் ஒய்யாமல் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமா பவி, முதல்ல அதை பண்ணு. நல்லா ரெடியாக தான் இருக்க போல, ஒரு ஃபார்மில் தான் இருக்கேன். வேற வழி முடிவாயிடுச்சு, இதே தலையெழுத்துன்னு. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். ஏற்றுக்காம விட்டால் லைஃப் ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். நீங்கள் பழச்சிக்குவியே, வாங்க. இங்கே என்னக்கா வாங்க போகிற நீ? இல்லடி, பவி ஹேண்ட்பேக் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அதான் ஒன்று வாங்கி கொடுத்து விடலான்னு வரும்போது அதாண்டி தேடிக்கிட்டு இருக்கேன். அவள் அங்கே வேலை பார்க்குறா. அவள் என்ன கடையில் போய் வாங்க மாட்டாளா? இங்கேருந்து அனுப்பிச்சி விட சொல்கிறா. என்ன பொண்ணு அது அதுவும் கடையில் சுற்றி அதுக்கு தேவையானது அதுகளே வாங்கியிருக்க. நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நீனே வாங்கி கொடுத்துக்கிட்டு இரு. அவள் அப்படி பழகிட்டாடி. எதுவாக இருந்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தாலும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி விடுவா. நான் தான் வாங்கியாந்து கொடுக்கணும். அவளே போய் வாங்க மாட்டா. இங்கே இருக்கும்போதே அப்படி சரி அங்கே போயாச்சும் மாறிடுவான்னு பார்த்தா அங்கே போய் சுத்தம் எந்த மாதிரி டிசைன் வேணும் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு சொல்லுவா. நான் தாண்டி வாங்கி கொண்டு கொடுப்பேன். அதையும் ஒன்றையும் கூட்டிகிட்டு வந்து என்னாலலாம் கடையாக ஏறி அலைய முடியாது. கூட ஒரு ஆள் ஒத்தாசைக்கு இருந்தால் பேசிக்கிட்டே அலைஞ்சா ஒன்றும் தெரியாதுல்ல. என்னக்கா இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகுதோ போகலையோ தெரியல. இப்போ ஏன் வாங்கி கொடுக்குற? ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் போனால் அப்புறம் வாங்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் போகிறாலோ போகலையோ கேட்டா வாங்கி கொடுத்துருவோம். ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்லடி. அப்படியே வாங்கி கொடுத்து பழகியாச்சு. அவன் என்ன பெரிய பொருளாக கேட்குற? தோடு வாங்கி கொடுமா அது வாங்கி கொடுமான்னு கேட்குற. ஹேண்ட்பேக் தானடி, வாங்கி கொடுப்போம். சரிக்கா அதுவும் கரெக்டுதாக்கா. அது ஆசைப்பட்டு எதையும் கேட்காது. என்னடி 2 பேரும் இப்படி ஜோடியாக கிளம்பி வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, பவி ஹேண்ட்பேக்கு கேட்டா அதையும் வாங்கலான்னு வந்தேன். ஒரு ஆளை வரணுமே, அதையும் இவளை கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம், உங்களுக்கு என்னத்தா வேணுங்கிறத வாங்கிக்குவியே. நீங்கள் சம்பாரித்து வாங்கினா உங்களுக்கு காசோட அருமை தெரியும். ஊரா எவனோ கொடுக்குறேன், அதனால என்ன வேணுமோ வாங்கிக்க வேண்டியதை நான் கேட்டோட நினச்சதை வாங்கி கொடுப்பீங்க. என்னக்கா பேசுறீங்க நீங்கள்? நான் என்ன பேசுகிறேன்னு அவளுக்கு புரியும். நீ வாயை மூடிட்டு நில்லு. என்னக்கா நான் என்னக்கா பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணல. காசுக்கு யார் கொடுத்தாலும் வாங்கி கமுக்கமாக வச்சுக்கிறியே, அதை பற்றி தான் சொன்னேன். நேற்று அவர் வந்தார்ல, காசு கொடுத்தாரா? ஆமாங்கக்கா 50,000 கொடுத்தாங்க. கொடுத்து கல்யாண செலவுக்கு வச்சுக்கன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். அவங்க தான் வம்படியாக கொடுத்தாங்க. அக்கா திட்டுவான்னு சொன்னதுக்கு அவங்க தான் பரவாயில்ல நான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். எத்தனை 2 தடவை வேணான்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கொடுத்தேனே, வட்டி இல்லை திருப்பியும் கொடுக்க வேணாம் நல்லதுன்னு வாங்கி வச்சிருப்பேன். அவர் தான் லூசு மாதிரி வந்து கொடுக்குறாருன்னா நீ எப்படி வாங்குவே? உனக்கே தெரிய வேணாம் நம்ம உங்களுக்கு எதுவுமே செய்யலையே, அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது தப்பு அப்படின்னு தெரிய வேணாம் உனக்கு? சரிக்கா அதையும் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கியே, வீட்டில் போய் பேசலாம்ல. ஆளுகள்லாம் நிற்கிறாங்க, இங்கே வச்சு கேட்குறிய என்னமோ கடங்கார மாதிரி கேட்குறிய. அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இல்லைன்னா வீட்டில் போய் கேளுங்க. கடையில் வச்சு கேட்டால் அந்த அக்காவுக்கு சங்கட்டமாக இருக்காதா? என்ன சங்கட்டமா இருக்கு? காசை கொடுக்கல மட்டும் நல்லா வாங்கி வச்சுக்கிட்டால, என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஆளு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர்கிட்ட கேட்டால் என்னமோ இல்லை ஃப்ரெண்டுகிட்ட கடன் கொடுத்துங்கிறாரு. ஆனால் இவள் வீட்டுக்கு வந்துட்டு போனது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவள்கிட்ட கேட்டால் இவள் வாயே திறக்கலை. இப்போதான் சொல்கிறா கேட்ட உடனே. முதல்ல வந்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இல்லைக்கா நான் வேணான்னு தான் சொன்னேன். அவங்க தான் கொடுத்தாங்க. வேணா காசை வாங்கிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் அந்த காசு வேணாம். நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் இடத்துல, அவங்க தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நானாக வந்து கேட்டேன், அவராக வந்து கொடுத்தாரு. என்னமோ நான் வந்து கேட்ட மாதிரி இது பண்ணுறீங்க. வர வர உனக்கு வாய் கொழுப்பாயிடுச்சு. எதுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட போல. என்ன தைரியத்தில் உன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் வந்திருக்கு, எதுவும் இல்லாமல் கட்டிட்டு போக போகிறாங்க. அந்த கொழுப்பில் தானே நீ ஆடிக்கிட்டு இருப்ப. அப்படிலாம் இல்லைக்கா, நான் என்னக்கா ஆட போகிறேன்? காசுக்கு தாக்கா, அதுக்கு தாக்கா மச்சான்ட்ட வேணாம் சண்டை வரும் அப்படின்னு சொன்னேன். அவர் தான் கேட்கவே மாட்டிட்டார், வம்படியாக கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க. நான் காசை சாயங்காலம் கொண்டாந்து திருப்பி தந்துடுறேன். ஆமாம், நீ கொண்டாந்து ஈஸியாக திருப்பி தந்துட்டு போயிடுவேன். அதோட அவர் வந்து என்னோட சண்டை போட்டு சிவா பையிட்ட சொல்லி அவன் என்னை திட்டி இதை பார்த்தாது நம்ம மீனா அவட்டெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தியே வராது. அவனும் என்னை திட்டணும். அதுதானே வழி பண்ணுறேன். நீனா கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்குறேன். எனக்கு கேட்ட இடத்துல காசு வந்துருச்சு, இன்னாங்க வேணான்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறேன். சரிங்கக்கா, நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன். உங்களெல்லாம் நான் இழுத்து விட மாட்டேன். நீங்கள் இதை திட்டினீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், கொண்டாந்து கொடுத்துட்றேன். நல்லா ஊராட்ட காசு இருந்தால் நல்லா செலவு பண்ண வருவாங்க. 7 பேரை கூட்டிக்கிட்டு வேற கடை தெருவு 50,000 சும்மாவா இருக்குது? சம்பாரிச்சு பார்த்தா தானே தெரியும். நல்லா யார் காசு கொடுத்தாலும் அப்படியே வாங்கி வச்சுக்கிறது. ஒரு வார்த்தை வந்து சொல்கிறது இல்லை. அக்கா அந்த மாதிரி மச்சான் கொடுத்துருக்காங்களே, உங்களுக்கு தெரியுமா என்ன ஏது? உங்களுக்கு ஏதாச்சும் செலவு இருக்குமே? ஆத்திர மாதம் பொண்ணு வேற மாசமாக இருக்காளே, அவளுக்கு செலவு பண்ணணுமே, ஹாஸ்பிட்டல் செலவு அவ்வளவு நொட்டு வசுக்குன்னு இருக்கே. காசு இருக்கான்னு கேட்குறதுல கொடுத்தோன்னு அப்படியே வாங்கி வச்சுக்கிறது. என்ன ஜென்மமோ தெரியல. ஒழுங்கு மரியாதை திருப்பி தர வழியை பாரு. ஒரு மாதம் போய் அப்புறமா தந்தேன்னு வச்சுக்க, நான் வட்டி போட்டு வாங்குவேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. சரிங்கக்கா, நான் தந்துடுறேன், விடுங்க. என்னமோ ஓம்ட்டு காசு அள்ளி தர மாதிரி சலிப்பு பட்டுக்கிறேன். அது எங்கோட்டு காசு. என்கிட்ட காசு கேட்கும் போது உங்களுக்குலாம் இவ்வளோ கோவம் வருது. என்னமோ கடத்தெருவில் வச்சு கேட்குறேன், அங்கே வச்சு கேட்குறேன், இங்கே வச்சு கேட்குறேன். அசிங்கமாக இருக்காக்கும். தெரியட்டுமே 4 பேருக்கு. நீ வீட்டில் வந்து தான் ஒரு வாங்குவோம் பார்த்தேன். நல்ல வேலை கடத்தெருவிலே மாட்டிக்கிட்டேன். இப்படிலாம் சொன்னாதே உனக்குலாம் புத்தி வரும். பார்த்தீங்க அசிங்கப்பட்டு 4 பின்ன எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்.
நல்லா செட்டு சேர்ந்துருக்க பார் செட்டு நல்லா உனக்கு தோதான செட்டு தான் உனக்கு சால்ரி அடிக்க இவங்க தானே மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தது அதனால தாங்குவேன் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போய் நல்ல பிரியாணி எதுவுமே வாங்கி கொடுப்பேன் ஊராட்டு காசில் உன் காசில் வாங்கி கொடு எதாக இருந்தாலும் அக்கா அதான் சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் கிளம்புங்க உங்கள் காசு உங்கள் கையில் வந்து இருக்கும் உங்கள் காசை ஒன்றும் நான் செலவு பண்ணல எந்த காசு இல்லாமலும் இல்லை நான் கடை வாங்கி கூட என் பொருள் கல்யாணத்தை நடத்துவேன் இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை கோவத்தை செயலில் காட்ட எதையும் வாங்காமல் இருக்க பாரு முதல்ல சும்மா எல்லாத்துக்கும் எங்களை போட்டு இழுக்கக்கூடாது சொல்லிட்டேன் கல்யாணத்துக்கு வந்தோமா சாப்பிடுவோமா 500 மொய் எழுதாமா நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் நீ 500 தானே மொய் எழுதுனே அதை தானே திருப்பி செய்வேன் இவனெல்லாம் கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் திம்பிட்டு ஏறி போயிடும் முன்னெல்லாம் அக்கா அக்கான்னு பம்மிக்கிட்டு கிடப்ப இப்போ பேச்சை பற்றியா பொண்ணை கட்டி கொடுக்க போகிறாள் அந்த திமிரு வந்துருச்சு கட்டி கொடுக்குறதுக்கு மாதிரி இவ்வளோ திமிரு வந்துச்சு கட்டிலாம் கொடுத்துட்டானா நம்மளை சுத்தமாக மதிக்க மாட்டா போல அந்த மனுஷனை அடக்கி வச்சா சரியாக போயிடும் அடங்க மாட்டேங்கிறாரே என்னக்கா அது இப்படி பேசிட்டு போகுது இதெல்லாம் ஒரு பொம்பளை இதை கண்டாலே பிடிக்குது இருக்குது இது பண்டாலே நான் பேசுறதே இல்லை ஒன்று பேசுறதோட நிப்பாட்டிக்குவேன் என்ன பேச்சு பேசுது பார்த்தியா சரி வாடி வீட்டுக்கு போகலாம் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க பவிக்கு பேக் வாங்க தானே வந்த வாங்க போகலாம் யார் என்ன பார்க்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் யார் எப்படின்னு யாரும் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை முதல்ல அவர்கிட்டையும் சிவாகிட்ட சொன்னீங்கன்னா நான் ஏற்றி விடுவேன் நீ முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லு வேணாண்டி நம்மளால எதுக்கு பிரச்சனை வேணாம் காசை ஏதாச்சும் சாக்கு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டா தேவையில்ல அவர் இருக்கும்போது கொடுப்போம் இல்லைன்னா இல்லாதப்ப கொண்டு கொடுத்துட்டு வந்துட வேண்டி நமக்கு தேவையில்லாத வேலை நம்மளால அவங்க குடும்பத்தில் எதுக்கு சண்டை தேவையே இல்லை நான் தான் வட்டிக்கு கேட்க சொன்னல இன்னும் 2 நாளில் வந்துடும் இதுக்கு தாண்டி அப்போவே சொன்னேன் சொந்தத்தில் வாங்கக்கூடாதுன்னு வாங்கினா பிரச்சனை போய் தான் முட்டிக்கு நிற்கணும் ஏதாச்சும் சகவாசமாக போயிடணுண்டி இப்போவே என்ன பேச்சு பேசுகிறாங்க பற்றியா திமுரு அது இதுன்னு நம்ம கொஞ்சம் இதுவாக பேசிடக்கூடாது யாராக இருந்தாலும் நல்லா இருந்தால் தான் மதிப்பாங்க இல்லாட்டினா மதிப்பே கிடையாது காசு பணத்துக்கு தான் இப்போ மதிப்பு காசு பணம் இல்லைன்னா வச்சுக்கவே நாய் கூட நம்மளை மதிக்காது திரும்பியே பார்க்காது அது என்னமோ நீ சொல்கிறது என்னமோ கட்டுறதாக்கா இப்போ எல்லாத்துக்கும் காசு தாக்கா வாழ்க்கை காசை வச்சு தான் யாரும் ஆளை முடிவே பண்ணுறாங்க நல்ல மனசு இருந்தாலும் இப்போ அதெல்லாம் பார்க்குறதே இல்லை காசு இருக்கா நீ நல்லவங்க காசு இல்லையா கெட்டவங்க அவ்வளோதாக்கா காசை பார்த்து தான் பேசக்கூட செய்கிறாங்க நீ சொல்கிற கரெக்டு தான் நீ அப்போ சொல்லும்போது கூட எதுக்கு அவங்க வீட்டில் காசு வாங்க மாட்டேங்கிறேன்னு யோசிச்சு இப்போ தானே புரியுது வாங்குறது எவ்வளோ பெரிய தப்புன்னு சரிடி இங்கே நடந்ததை நீ யார்ட்டையும் சொல்லி வச்சுக்காது தெரியா சொன்னேன்னு வச்சுக்க அப்படி இப்படின்னு அங்கே போய் சேர்ந்துடும் அப்புறம் அவங்க ஏதாச்சும் திட்டினாங்கன்னா என்னை வந்து தாண்டி மல்லி போடுவாங்க நான் தான் சொல்லிட்டோம்னு யார்ட்டையும் சொல்லிடாத வாய் வாக்கில் இல்லைக்கா இந்த விஷயத்தை போய் சொல்லுவேன்னா உனக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடும் நான் பேசுனதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் எப்படி பேசிட்டு போகுதுன்னு கடத்திறன்னு கூட பார்க்காம பொம்பளை மாதிரியே பேசுது அது அதெல்லாமே நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேக்கா இந்த மனுஷன் ஒழுங்காக இருந்திருந்தானா நான் இப்படி அடி சீப்பட போகிறேன் குடிச்சு வீணாக போய் செத்தும் போயிட்டாரு படாத பாடுபட்டேன் தலையில் அடிச்சுக்கிட்டேன் குடிக்காதேன்னு எம்பிட்டு சொன்னி கேட்டதானே இப்போ அவருக்கு என்ன அவர் வாட்டுக்கு ஈஸியாக செத்து போயிட்டார் மேலே போயிட்டார் அவர் நிம்மதியாக தான் போய் சேர்ந்துட்டார் நம்ம தானே இருந்து கஷ்டப்படுறோம் பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு முழி பிதுங்குதுடி இன்னும் எவ்வளோ செலவு இருக்குது லொட்டு லொசுக்குன்னு இதுக்கே இந்த பேச்சு வாங்குறேன் இன்னும்னா என்னென்ன பேச்சு வாங்க போகிறேன்னு தெரில உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் உன்னோட நல்ல மனசுக்கு எப்படிப்பட்ட பையன் வந்து அமைஞ்சிருக்கான்னு பார்த்தியா அதே மாதிரி அவள் லைஃப் நல்லா இருக்கும் உன்னே நல்லா பார்த்துக்கிற மாதிரி மாப்பிள்ளையாக தான் இருப்பான் பாருவே உன்னை நல்லா பார்த்துப்பா உனக்கு எந்த செலவும் வராது நீ எதுவும் கவலைப்படாத சரியா நல்லது நினச்சா கடவுள் நல்லதே கொடுப்பார் அதை நினைப்போம் எங்கேடி வர கடவுள் மேலே விருப்பம் தான் வருது எங்கே நல்லது நடக்குது இப்போ உனக்கு நல்லதானே நடந்துக்கிட்டு இருக்கு கல்யாணம் நல்ல பையன் தானே எதுவும் வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க இது நல்லது நடக்கலையா இதே மாதிரி எல்லாமே உனக்கு நடக்கும் நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத காசு இப்போ வரும் போகும் அதை பற்றிலாம் எதுவும் நல்லாமா அதுவும் கரெக்டு தாண்டி சரி வா வாங்கிட்டு போகலாம் டைம் ஆச்சு நான் வீட்டில் சாப்பாடு கூட செய்யலை ஒரு ஆளுக்கு சாப்பாடு செய்யவும் கடுப்பாக இருக்குது முன்னாடியாச்சும் அவள் இருந்து அவளுக்கு ஏதாச்சும் பிடிக்குமேனு வாங்கி கொண்டு செஞ்சு கொடுப்பேன் இப்போ அவளும் இல்லையா ஒரு ஆளை என்னத்தை சாப்பிட்டோம் அப்படின்னு தோணுது புள்ள ஒழுங்காக சாப்பிடுச்சோ இல்லையோன்னு நினப்பு வருதுடி இங்கே இருக்கும்போது திட்டிக்கிட்டே கிடக்கிறது போனதுக்கப்புறம் தான் புள்ள பாசம் தெரியுது சரி விடு நீ விட்டா எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்ப அம்மா பவிக்கிட்ட சொல்லிட்டியா இல்லை எப்போ வர சொல்ல போகிற என்ன ஒரு மாதம் தானே கிடக்கு பவிக்கிட்ட தான் சொல்லணும் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில ஏதாச்சும் பண்ணணுண்டி ஏதாச்சும் யோசிக்கணும் இல்லைன்னா முரண்டு பிடிப்பாவ இங்கே வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் ஃபோனில் சொன்னோம்னா வரவே மாட்டான் பவி நீ சொல்கிறத கேட்காம இருப்பாளா நீ சொல்கிறத கண்டிப்பாக கேட்பா அம்மா சொல்கிறதே அவளுக்கு வேத வாக்கு அப்படி தானே இத்தனை நாள் இருந்தேன் அங்கே போய் கொஞ்ச நாள் என்ன மாறவா போகிறா அப்படிலாம் இல்லை எல்லாம் கேட்பா நீ எதை பற்றி கவலைப்படாத சரியா வா பேக்கு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிற வழியை பார்க்கலாம் அவருடைய இந்த ராட்சசி வந்தாலும் கூட வந்துடும் சொல்ல முடியாது ஆமாடி அதுவும் கரெக்டு தாண்டி சொல்ல முடியாது போயிட்டு திரும்பி வந்தாலும் வரும் என்ன பண்ணுறாலும் ஏது பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு நல்ல வேலை அந்த காசை எடுத்து அட்வான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் கொடுக்கல தப்புச்சு ஏதோ ஒரு நினப்பில் கொடுக்காம விட்டுருந்தேன் கொடுத்துருந்தேன்னா அம்பிட்டுதேன் என் மானத்தை கெடுத்துருக்கோம் சரி வீட்டு அதையே போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காம
சரிடி வா போகலாம். ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தால் நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். எனக்கு புலம்புறதுக்கு என்ன எதுவுமே இல்லை. புலம்புனா புலம்புறது வந்துக்கிட்டே இருக்குது. நாள் பூரா புலம்பிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கை எந்த இப்படி இருக்கோம், எதுக்கடா பிறந்தோம் தோணுது. நம்மலாம் எதுக்கு பிறக்கணும்? பிறந்தா நல்லா பிறக்கணும், இல்லைன்னா பிறக்கவே கூடாது. இப்படி நினச்சா யாருமே பிறந்திருக்க முடியாது. புலம்பி தள்ளாத வாங்கிட்டு